சாத்தான் ஏன் நம்முன் கவனசிதறல் என்னும் மலைகளையும் உலக மாயை என்னும் குன்றுகளையும் வைக்கிறான்? முதலாவது, நமது வாழ்க்கையின் நோக்கத்தையும் தேவ திட்டத்தையும் நம்மிடமிருந்து மறைப்பதற்காக இவற்றை நம்முன் வைக்கிறான். அந்த மகத்தான திட்டத்தை அறிந்துவிட்டால் அதை நிறைவேற்றுவதே நம் வாழ்க்கையின் லட்சியமாகவும் நோக்கமாகவும் மாறிவிடும். இரண்டாவது, அவர் நமக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கும் பரலோக ஆசீர்வாதங்களை நம்மிடமிருந்து மறைப்பதற்காக இவற்றை நம்முன் வைக்கிறான். நாம் பார்த்துவிட்டால் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடுவோம். மூணாவது, நித்திய வீட்டின் சுகங்களை மகிமைகளை நம்மிடமிருந்து மறைப்பதற்காக இவற்றை நம்முன் வைக்கிறான். அழித்து போகும் நம் சரீரம்தான் இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. அதில் நாம் குடியிருக்கும் போது பாடுபட்டு தவிக்கிறோம். வியாதிகள், அவமானங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், சதிகள், சூழ்ச்சிகள், வேதனைகள், வெட்கங்கள், வருத்தங்கள், கவலைகள், பயங்கள், கஷ்டங்கள், நிந்தனைகளின் மத்தியில் பாடுபட்டு தவிக்கிறோம். ஆனால் தேவன் நமக்காக பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் கைவேலை இல்லாத நித்திய வீட்டை பரலோகத்தில் அடையும் போது எல்லா கஷ்டங்களும் வேதனைகளும் மாறி போகும். மகிழ்ச்சியும் சமாதானமும் துதியும் மாத்திரமே காணப்படும். அந்த நித்திய வீட்டின் சுகங்களை மகிமைகளை உணரும் போது உலக சுகங்களை பின்னிட்டு தள்ளி அதை அடைய முன்னேறுவோம் என்பதற்காக நம்மை மாய குண்டுகளை வைத்து திசை திருப்புகிறது தான் சாத்தானின் சூழ்ச்சி. நான்காவது, நம்மை இயேசு இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாட விடாமல் பூமிக்குரிய தேவைகளில் மனநிறைவடையாமல் அதிக செலவை செய்ய வைத்து நம்மை குறைகளுக்குள்ளே நடத்த மாய குண்டை நம்முன் வைக்கிறான். அப்போது மேலோக நாட்டம் இல்லாமல் கடைசி வரை குறைகளை நிவர்த்தி செய்யவும் கடனை அடைக்கவுமே உழைத்து கொண்டிருப்போம் என்பது அவனது திட்டம். ஐந்தாவது, பரலோகத்தின் மகிமையை நோக்கியுள்ள பயணத்தை தடை பண்ணி வழிமாற செய்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுப்பதுதான் அவரது நோக்கம். நான் சொல்லும் கவன சிதறல் மலைகளும் மாயை குன்றுகளும் உங்கள் வாழ்க்கையில் வைக்கப்பட்டிருக்கிறதா என்று ஆராயுங்கள். அவை சுகபோகங்கள், பொருளாசை, உலக மேன்மைகள், பாவ சந்தோஷங்கள், தேவ திட்டத்திற்குட்படாத கனவுகள், பயமுறுத்தும் சொப்பனங்கள், அவிசுவாசம், குற்றமுள்ள மனசாட்சி அல்லது செத்த மனசாட்சி, கடன், செத்த கிரியைகள், சிற்றின்ப மோகம், இச்சை, கனநித்திரை, ஆராதனையில் வேற்று சிந்தனை, பெருந்தீனி, சோம்பல், பொழுதுபோக்கு, பண ஆசை, பதட்டம், வேலை பற்று, ஒருபோதும் நிறைவேறாத வாக்குறுதிகள், பாராட்டுகளுக்காக ஏங்குதல், அந்தஸ்து மற்றும் கௌரவத்தை துரத்துதல், செழிப்பு பிரசங்கம், வரவிற்கு மீறிய செலவு, உலக நேசம் என்பவைகளே. எனவே பிரியமானவர்களே, மலைகளையும் குன்றுகளையும் அகற்ற உதவி கேட்டு தேவனிடத்தில் ஜெபியுங்கள். உங்கள் ஆவிக்குரிய கண்களாகிய இருதய கண்கள் திறக்கப்பட ஜெபியுங்கள். மோசே ஆசைப்பட்டது போல தேவனுடைய மகிமையை நம் வாழ்க்கையில் காண ஆசையாக ஜெபியுங்கள். இதையே இன்று நம் இருதயம் வாஞ்சிக்கட்டும். அதற்காகவே நம் ஆத்துமா கதறட்டும். ஆமேன்.